சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? 3/4 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்பயும் ஊற்றுறத விட தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி 2 விசில் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக மசாலா ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 1/2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 7 8 காஞ்ச மிளகா. இப்போ இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சிடும். சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு வறுபட்டு எடுத்தால் போதும். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணி அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு இந்தளவுக்கு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது வறுத்த உடனே 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறமா முருங்கைக்காய், கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கூட ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து அரைச்ச பொடி எடுத்து ஆட் பண்ணி அதையும் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வறுப்பட்டு எடுத்துடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா எஃபியில் பார்க்குறவங்க பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. 2 நிமிஷம் வணங்கின உடனே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு விசில் விட்டால் போதும். எல்லா காயும் நல்லாவே வெந்து வந்துடும். அதிகமாக விசில் விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். அதுக்குள்ளே சாதம் ரெடியான்னு பார்த்துக்கலாம். சாதம் நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா அது நல்லா குழஞ்சி வந்துடும். இல்லை குழஞ்சி வரக்கூடாதுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு விசில் வந்தோடனே காய் நல்லா வெந்துடுச்சு. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணாவே போதுமானது. உப்பு இருக்கான்ட்டு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. புளி போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் கொதித்த உடனே இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா செஞ்சதுனால இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டோடனே ஒரு தாளிப்பு போட்டுடலாம். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 2 ஆட் பண்ணி கிளறி விட்டோன்னா சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா எஃபியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டோன்னா சூப்பராக சாம்பார் சாதம் ரெடி. அவ்வளோதாங்க. பாய்.